வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, திருமண பொருத்தத்திற்கு கட்ட பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ திருமணம் பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, கட்ட பொருத்தம் அமைப்பு பார்க்கறது எப்படி, எந்த மாதிரி அமைப்புல இருந்தா இவங்களுக்கு இந்த பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு இந்த ஆணினுடைய ஜாதகம் பொருத்தமா இருக்கு, இந்த திருமணம் செய்யலாம் அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல கட்ட பொருத்தம் அப்படின்னு மெயினா இருக்குங்க. இந்த கட்ட பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு இந்த பதிவுல விரிவா பார்க்கலாங்க. இப்போ கட்ட பொருத்தம் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னங்க, இப்போ திருமணத்துக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்க்க போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எடுத்த உடனே நட்சத்திரத்தை நம்ம எடுப்போம். நம்ம பொண்ணுக்கு இந்த நட்சத்திரம், நம்ம பையன் இந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்துதா பாருங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே பொதுவா பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியறது என்ன அப்படின்னா நட்சத்திரம் தான் மெயினா எடுத்து பார்க்கறாங்க. அது நட்சத்திரம் மட்டும் மெயினா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. நட்சத்திரம் இருக்கு சரிங்களா, ஆனா நட்சத்திரம் மட்டுமே மெயின் கிடையாது சரிங்களா. நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திர பொருத்த 10 பொருத்தத்திலேயே கூட பாருங்க மிக முக்கியமான 5 பொருத்தமா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ நட்சத்திர பொருத்தத்துல பாருங்க இந்த மாதிரி 5 பொருத்தம் பார்க்குற மாதிரி மெயினா அவங்களுக்கு பார்க்கக்கூடிய அமைப்புல என்ன அப்படின்னா கட்ட பொருத்தம். அந்த கட்ட பொருத்தம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்தது நட்சத்திர பொருத்தமே நம்ம பார்க்கணும் சரிங்களா. இந்த மாதிரி வரிசையா பார்த்துக்க வரக்கூடிய அமைப்பு. சரி, இப்போ கட்ட பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, ஆணுக்கோ பொண்ணுக்கோ நீங்க வரன் பாக்குறீங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருவருடைய லக்னாதிபதி இன்னொருவருக்கு 6, 8ஆக போய் மறையக்கூடாது. அதாவது இப்போ பெண்ணினுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம், நம்ம பையனுக்கு பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல லக்னம் அவனுடைய ஆணினுடைய லக்னத்துக்கு 6, 8ஆக வரக்கூடாது. அதாவது இந்த பெண்ணினுடைய லக்னம் அந்த ஆணினுடைய லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6, 8ஆக வரக்கூடாது. வராம இருக்கும் பட்சத்துல கேந்திரத்திலேயோ அல்லது திருகோண அமைப்பிலோ இருக்கக்கூடிய அமைப்புல இருந்தா சிறப்பான பலனை தரும் சரிங்களா. இது லக்ன பொருத்தம் பார்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது ராசி, சந்திரன் உடலை குறிக்கக்கூடிய அமைப்பு, அதாவது உடல் பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ சந்திரன் பெண்ணினுடைய சந்திரன் ஆணினுடைய சந்திரனுக்கு 6, 8ஆக வராத பட்சத்துல இருக்கணுங்க சரிங்களா. இப்ப பெண்ணினுடைய சந்திரன் ஆணினுடைய ஜாதகத்துல கட்டத்துல 6, 8ஆக வராம இருக்கணும் சரிங்களா. அதுக்கும் அனுகூல சஷ்டாசகம் எல்லாம் இருக்கு சரிங்களா, அது இன்னொரு பதிவா கூட பார்த்துக்கணும் சரிங்களா. இப்போ 6, 8ஆக வராத பட்சத்துல நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா கட்ட பொருத்தத்துல அவங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதியுடைய நிலையை பார்த்துக்கணுங்க. இப்போ அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, லக்னாதிபதி ஒருவருடைய லக்னாதிபதியாக வரக்கூடிய கிரகம் இன்னொருவருக்கு நல்ல பலம் பெற்று இருக்கணுங்க, பாதிக்கப்படாத அமைப்புல இருக்கணும். நல்ல அமைப்புல அவங்களுடைய ஜாதகத்துல நல்ல கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ நல்ல பலம் பெற்று இன்னொருவருடைய ஜாதகத்துல அந்த கிரகம் இருக்கணும். அதே போல அவங்களுடைய அதாவது பெண்ணினுடைய லக்னாதிபதியான கிரகம் ஆணினுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்புல இருக்கிற மாதிரி ஆணினுடைய லக்னாதிபதியான அந்த கிரகம் பெண்ணினுடைய ஜாதகத்திலும் நல்ல அமைப்புல இருக்கணுங்க, பாதிக்கப்படாம இருக்கணும். பாதிப்பு அப்படின்னு எடுத்துட்டா நீச்சம் வக்ரம் 6, 8க்கு போகாத அமைப்பு, வக்ரம் ஆகாம ராகு கேது கூட சேராம இருக்கணும். அதே போல 6, 8, 12ஆம் அதிபதிகளோடு இணைவு பெறாமல் இருக்கணுங்க. இதெல்லாம் பாதிக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி இல்லாம இருக்கணும். ஒருவருடைய லக்னாதிபதி இன்னொருவருக்கு நல்ல பலமாக இருக்கணும் சரிங்களா. அப்பதான் ஒருவருக்கொருவர் கட்டுப்படுவாங்க, நல்ல அனுசரணையா இருப்பாங்க, அந்த மாதிரி அமைப்பு சரிங்களா. அடுத்தது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானாதிபதியும் பாருங்க, ஆணினுடைய குடும்பஸ்தானாதிபதி பெண்ணினுடைய ஜாதகத்திலும் நல்ல அமைப்புல இருக்கணும். பெண்ணினுடைய 2ஆம் இடத்து அதிபதியான குடும்பாதிபதி ஆணினுடைய ஜாதகத்திலும் மறையாம வலு இழக்காம நல்ல அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கணுங்க. அடுத்தது லக்னத்துக்கு 5ஆம் இடம், இது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் இல்லைங்களா. இந்த புத்திரஸ்தான அதிபதியான ஆணின், அதாவது உதாரணத்துக்கு பெண்ணினுடைய ஜாதகத்தை சொல்றேன். இப்ப பெண்ணினுடைய 5ஆம் இடத்து அதிபதியான அந்த கிரகம் ஆணினுடைய ஜாதகத்துக்கு நல்ல பலமாக இருக்கணும், லக்னத்துக்கு மறையாம நல்ல அமைப்புல இருக்கணும். அதே போல ஆணினுடைய 5ஆம் இடத்து அதிபதி கிரகமான
பெண்ணினுடைய ஜாதகத்திலும் அந்த கிரகம் நல்ல பலமாக இருக்கணும், பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. இந்த அமைப்பில் இருந்தால் கட்ட பொருத்தம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அதே போல் லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம், சரிங்களா? அந்த ஸ்தான அதிபதியும் ஒருவருக்கொருவர் பாதிக்கப்படாம நல்ல அமைப்புல இருக்கணுங்க. நீச்சம் வக்ரம் ஆகாம இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கணும், சரிங்களா? அடுத்தது பாகியாதிபதியான 9ஆம் இடத்து அதிபதியும் இதே போல ஒருவருடைய பாகியாதிபதி அந்த கிரகம் இன்னொருவருக்கு பாதிக்கப்படாம நல்ல அமைப்புல இருக்கணுங்க. இந்த மாதிரி அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க, கட்ட பொருத்தம் பார்க்கும்போது, திருமணம் வரன் பார்க்கும்போது கட்ட பொருத்தம் இருவருடைய ஜாதகத்தை எடுத்து பக்கத்துல வச்சு நம்ம ஒரு ஆய்வு பண்ணணுங்க. இப்போ நான் வரிசையா சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா? லக்னாதிபதி ஃபர்ஸ்ட் லக்னம் பார்த்துக்கணும். லக்னம் நல்ல அமைப்புல இருக்கா, ஒருவருடைய லக்னம் இன்னொருவருக்கு மறையாம இருக்கா, நல்ல அமைப்புல இருக்கா, 6, 8, 12 போகாம இருக்கா அப்படின்னு நான் பார்த்துக்கணும். அடுத்தது ராசி அதே மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கடுத்து லக்ன அதிபதி, அந்த கிரகம், லக்னத்துக்கு ஒரு கிரகம் இருக்குங்களா அதிபதி, அந்த கிரகம் இன்னொருவருக்கும் பாதிக்கப்படாம இருக்கணும், இருவருக்குமே பார்த்துக்கணும். அடுத்தது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பார்த்துக்கணும், அதனுடைய அதிபதிகளும் எந்த நிலையில இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். அடுத்தது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். அடுத்தது கலஸ்தரஸ்தானமான 7ஆம் இடம், இதையும் பார்த்துக்கணும். அடுத்தது 9ஆம் இடம். இந்த அமைப்பு இந்த மற்ற பாவத்தெல்லாம் பார்க்கக்கூடாதா அப்படின்னா, மெயினா அவங்களோட திருமணம் அப்படின்னு வந்துட்டா இதெல்லாம் மெயின் இல்லைங்களா? லக்கினம் அந்த ஜாதகரை குறிக்கும், 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குறிக்கும், 5ஆம் இடம் பிள்ளைகள் அடுத்த சந்ததிகள் எப்படி இருக்கும், அவங்களுக்கு பிறக்குமா பிறக்காதா அதை பார்க்கணும் இல்லைங்களா? அது பார்க்கணும்னா அந்த 5ஆம் இடம். அடுத்தது கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய பாவம் 7ஆம் இடம். அடுத்தது பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு இந்த 9ஆம் இடம். இந்த கிரகங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் இன்னொருவருக்கு நல்ல அமைப்புல இருக்கணும், மறையாம அமைப்புல பாதிக்கப்படாம இருக்கணுங்க. இது கட்ட பொருத்த அமைப்பாகும், சரிங்களா? இது கவனமா நம்ம பார்த்துக்கணும். இது ரெண்டுமே ஒருவருடைய ஜாதகத்துல இந்த கிரகம் இங்க இருக்கு. இப்ப ஆணினுடைய ஜாதகத்துல இந்த கிரகங்கள், இந்த ஸ்தான அதிபதி கிரகங்கள் பெண்ணினுடைய ஜாதகத்துல எந்த நிலையில இருக்கு, பெண்ணினுடைய ஸ்தானத்துல இந்த அதிபதி கிரகங்கள் ஆணினுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி இருக்கு, பலமா இருக்கா, பாதிக்கப்படாம இருக்கா, அந்த லக்னத்துக்கு அது மறையாம இருக்கா அப்படின்னு 2 பேத்துக்குமே நம்ம பார்த்துக்கணும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா தசை சந்தி வருதா அப்படின்னா ஒரு 6 மாத வித்தியாசத்துல தசைகள் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாமே நல்லா இருக்கு, நட்சத்திர பொருத்தத்துல இருந்தும் அடுத்தது கட்ட பொருத்தத்துல இருந்து எல்லாம் நல்லபடியா இருந்து இருவருக்குமே ஒரே திசையா இருக்கே, இது எப்படி பாக்குறது, 2 பேருக்கும் தசாசந்தி இருக்கு அப்படின்னு நம்ம சில பேர் நினைப்பாங்க இல்லைங்களா? இருவருக்குமே ஒரே திசை நடந்தாலும் சரிங்க, அந்த புத்திகள் மாற்றம் முன்ன பின்ன இருக்கும் பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த திசை அந்த லக்னத்துக்கு அந்த ஜாதகருக்கு என்ன செய்யும், அந்த திசாநாதன் அந்த ஜாதகருக்கு குடும்பஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் இதெல்லாம் நல்ல அமைப்புல இருக்கா, அந்த ஜாதகருக்கு யோகமான அமைப்பு இருக்கா, அதை நம்ம பார்த்தாலே போதுங்க, சரிங்களா? ஒரு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் வித்தியாசம் வந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அதுக்கு அடுத்தது மெயினா பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா, ஒருவருடைய லக்னத்துக்கு பாதகாதிபதி ஆனா அந்த கிரகம் இன்னொருவருக்கு பலம் பெற்றும் இருக்கக்கூடாது, பலம் பெற்று இருந்து திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய திசை நடந்தாலும் பாதிப்பு தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் ஆணினுடைய ஜாதகத்துக்கு பலம் பெற்று ஆட்சியாகவோ உச்சமாகவோ அந்த கிரகம் அமர்ந்திருக்கு. அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு, அந்த ஆணினுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி பஞ்சமாதிபதியாக இருந்தாலும் சரிங்க, இது அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துக்கு அவர் பாதகாதிபதியாக வருவாரு. அப்படிங்கிறதுனால அந்த திசை அந்த ஆணுக்கு திருமணத்துக்கு பிறகு நடந்தாலும் அந்த ஆணுக்கு நல்லா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனை, வெளிவட்டாரம், தொழில் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா குடும்பம் வரும்போது, மனைவி அப்படின்னு வரும்போது, அந்த பெண்ணுக்குன்னு வரும்போது அது பாதகாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. இந்த லக்னத்துக்கு அது பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு கணவன் மனைவி ஒத்துமை குறைபாடு, பிரச்சனைகள், சங்கடங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. அதே போல இன்னொரு இப்ப பெண்ணினுடைய பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் ஆணுக்கு அதே மாதிரி இருக்கக்கூடாது, ஆணுக்கு வரக்கூடிய பாதகாதிபதியான அந்த கிரகம் இப்ப பெண்ணினுடைய ஜாதகத்திலும் பலம் பெற்று திருமணத்துக்கு பிறகு அந்த திசையும் வந்தாலும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதே போல மாரகாதிபதியும் பார்த்துக்கணுங்க, சரிங்களா? 2 பேருக்குமே பலம் பெற்று இருக்கக்கூடாது,
அந்த திசையும் வரக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உண்டு. திசை நம்ம செக் பண்ணும்போது திருமண காலகட்டங்களில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ இப்போ நம்ம எல்லா பொருத்தமும் செக் பண்ணிட்டு வந்தோம். மெயினாக திசையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஒருவருக்கு அந்த திசை அந்த ஜாதகருக்கு நல்லபடியாக இருக்கும். ஆனால் அந்த திசை இன்னொருவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு நல்லபடியாக இருக்குமா? வாழ்க்கை துணைக்கு எந்த மாதிரி அமைப்பில் அந்த கிரகம் இருக்கு, அந்த கிரகம் அந்த வாழ்க்கை துணைக்கு அந்த வாழ்க்கை துணையாக வரக்கூடிய ஜாதகத்தில் யாரா இருக்காங்க, நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகமா, நல்ல அமைப்பில் இருக்கா, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நடக்கக்கூடிய திசை அடுத்தடுத்து நல்ல திசையாக வரும்போது கணவன் மனைவி நல்ல ஒத்துமையாகவும் நல்ல ஒரு வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக வாழக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் பிறக்கிறது, அவங்களுக்கு உண்டான பலன்கள், அவங்களுக்கு உண்டான நல்லது அப்படின்னு வழி வழியாக அவங்க குடும்பத்தை அப்படியே அமைதியாக கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு பாருங்க கட்ட பொருத்தமும் இருக்கும், நட்சத்திர பொருத்தமும் இருக்கும். ஆனால் பாதகாதிபதி மாரகாதிபதி ஒருவருடைய பாதகாதிபதி மாரகாதிபதி இன்னொருவருக்கு பலம் பெற்று அவங்களுக்கு அவர் யோகமாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இருந்தாலும் அந்த தேசம் நடந்தாலும் அவங்களுக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபடு சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே குடும்பத்தை கொண்டு போவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே போல் அந்த லக்கணத்துக்கு பாருங்க, ஆணினுடைய ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் அதிபதிகள் பெண்ணினுடைய ஜாதகத்தில் பலம் பெற்றும் இருக்கக்கூடாது. அதே போல் பெண்ணினுடைய லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகளும் ஆணினுடைய ஜாதகத்தில் பலம் பெற்றும் இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்து திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட தேசம் வந்தாலும் அவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்போ திருமண பொருத்தம் அப்படின்னு எடுத்துட்டா கட்ட பொருத்தத்தில் இத்தனை பொருத்தமும் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வரணுங்க. சரிங்களா? அவங்களுக்கு எடுத்த உடனே இந்த லக்னம், லக்னாதிபதி நிலை, ராசியாதிபதியுடைய நிலை, இந்த குடும்பஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதி எல்லாம் எந்த நிலையில இருக்கு, அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள், இது எல்லாம் நம்ம வரிசையாக செக் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்ததுக்கப்புறம் நட்சத்திர பொருத்தத்தை நம்ம எடுத்துக்கணும். நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு எடுத்துட்டா 10 பொருத்தம் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். 10 பொருத்தம் அப்படியே இருந்தால் அது பொருந்தாது. 10 பொருத்தத்தில் ஒரு பொருத்தமாவது கம்மியாக இருந்தால் தான் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ 10 பொருத்தத்தில் பாருங்க, மெயினாக 5 பொருத்தம் அவங்களுக்கு இருந்தால் போதும், அவங்களுக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கட்ட பொருத்தத்தில் இவ்வளோ அமைப்பு இருக்குங்க. இது எல்லாம் நாம் எடுத்து நிர்ணயம் மெயினாக பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம திருமணத்துக்கு அதுக்குண்டான என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம மேற்கொண்டு நம்ம பார்த்துட்டு போகலாம். இப்போ திருமண பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மெயினாக அவங்களுடைய ஜாதகத்தில் கட்ட பொருத்தம் இருந்தால் மட்டுமே தான் நம்ம அவங்களுக்கு திருமணத்தை பற்றி பேச்சே நம்ம எடுக்கணும். சரிங்களா? இருவருக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பக்கத்தில் வச்சு கட்ட பொருத்தம் பார்த்துக்கணும். அடுத்தடுத்த வரக்கூடிய திசைகள் ஒரு 20 வருஷம் 10-20 வருஷம் அவங்களுக்கு லக்னத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் பாதிக்கப்படாத திசைகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.